அம்மாடி கவனமா இருந்திருக்கணும்ல. சரி பரவாயில்ல, உட்காரு. உட்காரு. எங்க காட்டு, என்னாச்சு காட்டு. சரி, ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லம்மா, நீ உட்கார், நான் உனக்காக மருந்து எடுத்துட்டு வரேன். நாட்டாம நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரியா? எடுத்துட்டு வா சீக்கிரம். சோனியா எங்க காணோம்? நான் வரும்போது இங்கே தானே இருந்தா, திடீர்னு எங்க போயிட்டா? சோனியா யாரு? அதாங்க அந்த பொண்ணு எனக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க வருவாள்ல, நம்ம ஹாஸ்பிட்டலோட புது டாக்டர் அம்மா. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, சொல்லிக்காம திடீர்னு எங்க போயிட்டானே தெரியலையே. அடடா, நீ போய் மருந்து எடுத்துட்டு வாமா. நான் எடுத்துட்டு வரேன். ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு போல இருக்கு. எங்க பட்டுச்சு? பரவாயில்ல, மருந்து போட்டு பிளாஸ்டரி போட்டுடலாம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீ இங்கேயே ஓய்வு எடுத்துக்கோ. கௌசல்யா எங்க போனா? அவளை கீழே கூட காணமே. அட மீரா குட்டி, நீ எங்க போயிருந்த? அது வந்து நான் ஆக்சுவலி கர்னால்ல விவசாயிகளோட ரிசர்ச் சென்டர் இருக்கு. அது அத பத்தி எனக்கு தெரியும். அது ரொம்ப பிரபலமானது இல்ல? அதுக்கு தான் நான் அங்க போயிட்டு வந்தேன். மீரா, நீ கர்நாலுக்கு போயிருந்தியா? அவ்வளவு தூரம்? மீரா, எதுக்காக நீ தனியா போன? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஓஹோ அண்ணா, இன்னும் எத்தனை நாளைக்கு தானே இவ்ளோண்டா பாத்துட்டு இருப்ப? நான் இப்போ இவ்ளோ பெருசாயிட்டேன். என்ன பாரு, நான் பெருசாயிட்டேன்ல. சரி விடுண்ணா, கர்னால் ஒண்ணு அவ்வளவு தூரத்துல ஒண்ணும் இல்லையே, பக்கத்துல இருக்கு, அதனால தான் போனேன். மீரா, சரி இப்ப அதெல்லாம் விடு, விஷயத்தை கேளு. அண்ணா, நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். ரிசர்ச் சென்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அங்க எனக்கு நிறைய டெக்னிக்ஸ் பத்திலாம் தெரிஞ்சது. ரிசர்ச்காரங்க கிட்ட பேசினேன், ப்ரொஃபசர்ஸ் கிட்ட எல்லாம் பேசினேன். அங்க வேலை ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனா அண்ணா, விஷயம் என்னன்னா, எந்த டெக்னிக்கை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அதே டெக்னிக்கை நம்ம பள்ளியிலயும் வச்சிருக்கோம். அப்புறம் இந்த டெக்னிக்ஸால மானிய குழுக்காரங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. அதாவது நாம அதை விட சிறப்பாவும் புதுசாவும் யோசிக்கணும். அண்ணா, எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. நம்ம அந்த மாதிரி ஏதாவது சிறப்பா ஒண்ணு காட்டி நம்ம பள்ளி சிறப்பா இருக்குன்னு நிரூபிக்கணும். அந்த மாதிரி சிறப்பா ஏதாவது இருக்கணும். ஆமா மீரா, ஆனா இதுக்கு மேலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நான் கிராமத்தோட சில விவசாயிகள்கிட்ட பேசினேன். அவங்கள்ட்ட பேசினதுல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களுக்கு விவசாய டெக்னிக்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுல எந்த விருப்பமும் இல்லை. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, அவங்க அப்பா தாத்தா காலத்துல எப்படி அவங்க பண்ணாங்களோ அதே மாதிரி தான் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நேரத்தை வீணடிக்கிறதுலயும் காசை வீணாக்கிறதுக்கு சமம். மீரா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்கள மாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. அவங்க யோசனையை நம்ம மாத்தியே ஆகணும். அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் புது டெக்னிக்கால எவ்வளவு லாபம் இருக்குன்னு, மொத்த கிராமத்துக்கும் நன்மை இருக்குன்னு. அவனா, இது ஒரு சேலஞ்ச் தான். ஆனா நீ கவலையப்படாத. உனக்கு தெரியுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எதையும் எதிர்கொள்ளலாம். கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் புரிய வைக்கலாம். ஆனா இப்போதைக்கு நாம கிராமத்துக்கு ஏதாவது ஒரு புது டெக்னிக்கை கொண்டு வந்தே ஆகணும். அதான் நம்ம பெரிய ப்ராப்ளம். நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். மீரா, நான் டெக்னிக்கோட தேடுதல்ல நான் உனக்கு முழு உதவி செய்வேன்.